மொழிபெயர்ப்பு துறையில் இப்போ நிறைய தொழில்நுட்ப ரீதியாக நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கி நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மொழிபெயர்ப்பு துறையில் இன்னொரு மொழியை கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் கூட இப்போது அங்கே ஆங்கிலம் பேசுவதை அவங்களில் யாராவது முக்கியமானவங்க அல்லது அங்கே ஆங்கிலம் பேசுகிறத அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் தாய்மொழியில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற தொழில்நுட்ப சாதனங்கள் இப்பொழுது வந்துவிட்டன. நீங்கள் அவங்க பேசும்போது நீங்கள் அதை காதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதை அந்த ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கூகுளோட இணைச்சிக்கிட்டிங்கன்னா அது அவங்க ஆங்கிலம் பேசுனா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழில் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் உங்களுக்கு இப்போ ஹிந்தி தெரியாது அப்படின்னா நீங்கள் ஹிந்தி ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அது நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்கள் தாய்மொழியில் தெரிந்து கொள்வதற்கு இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் அதில் நிறைய வசதிகள் வந்துருச்சு. அந்தளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் வந்துவிட்டது. அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் இன்னொரு மொழியை போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இனிமேல் இல்லை. எப்படி நம்ம இப்போ கால்குலேட்டர்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ யாரும் கையால் கூட்டி கழித்தல் பெருக்கல் இந்த மாதிரியான முயற்சிகளை நிறைய பேர் எடுக்கிறதில்ல. கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கூட்டி பெருக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி தான் வேலையை மிச்சப்படுத்துறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது. என்னென்னா ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. இப்படி தான் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. காடுகளில் குடிசையில் கூட வாழ்ந்துட்டு போகலாம். ஆக நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை அது ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. அது நம்முடைய விருப்பம்தான். விருப்பம் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வாழ்க்கையில் தேவையில்லாத வேலைகளை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இப்போ ஒவ்வொரு இப்போ கையால் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கிரைண்டர் வந்தது, மிக்சி வந்தது, இந்த வேலையை மிச்சப்படுத்துது. அதே மாதிரி தான் வேலையை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கோடு தான் நம்ம இன்னொரு மொழியை கற்றுக்கிறது. ஒரு வேலை பார்க்கணும், வெளியூருக்கெலாம் போய் பிற்காலத்தில் வேலை தேடி வெளியூர் போக வேண்டியிருக்கும், வேறு நாடுகளுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நிறைய பேர் அந்நிய மொழிகளை கற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக ஆங்கில மொழிகளை கற்றுக்கொண்டார்கள். அப்போ அதனால் நிறைய நேரம் செலவாச்சுது. நிறைய நேரம் அதனால் உழைப்பு செலவாச்சுது. நிறைய பேரால் அது முடியவும் முடியலை. அப்போ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ஒரு இன்னொரு மொழியும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பேசுகிற உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை ஒருவர் பேசும்பொழுது அவர் என்ன பேசுகிறார் என்பதை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு தொழில்நுட்ப சாதனங்கள் வந்துவிட்டன. தொழில்நுட்ப சாதனங்கள் உடனுக்குடன் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அது ஒலி வடிவில் மொழிபெயர்த்து தருகிற தொழில்நுட்ப சாதனங்கள் வந்துவிட்டன. அதனால் இனிமேல் வர காலங்களில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, அந்த ஆர்வம் அது ஒரு அர்த்தமில்லாத ஒரு ஆர்வம். அது தேவையில்லாத வேலை அது அப்படிங்கிற ஒரு கருத்து இனிமேல் பரவ ஆரம்பிச்சிடும். இன்றைக்கெல்லாம் நம்ம இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு, அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருத்தரும் நிறைய நேரத்தை செலவிடுறாங்க. ஆங்கில மொழிக்காக செலவிடுகிறார்கள். ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிகளில் கல்லூரிகளில் ஒரு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ அது 1 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் செலவாகுது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தால் டியூஷன் போவாங்க. அப்புறம் அதை படிக்கிறது, ஆங்கில புத்தகத்தை படிக்கிறது, இன்னொரு மொழியை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், அதுவும் உலக மொழி ஆங்கிலம், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செலவிடுகிறார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மாணவர்கள் எல்லாருமே செலவிடுறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் உழைப்பு பாருங்கள், எவ்வளோ நேரம் உழைப்பு ஒரு அந்நிய மொழியை கற்றுக்கொள்வதற்காக இவங்க செலவிட வேண்டி இருக்கிறது. அதனால் அது இனிமேல் வர காலங்களில் தேவையில்லை. மொழிபெயர்ப்பு துறை எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டுக்கும் இனிமேல் போகலாம். எந்த நாட்டுக்காரங்களும் உங்களுடன் உரையாடலாம், நீங்கள் அவர்களுடன் பேசலாம் தடையின்றி. இன்னொரு மொழி தெரியாது என்கிற அந்த தயக்கம், அந்த பயம், அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது. இது அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த மோகத்திற்கு தடை விதித்துவிடும்.
எந்த ஒரு மொழியிலையும் நீங்கள் வந்து பேசிக்கலாம், கேட்டுக்கலாம், பேசுவதை புரிந்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு இது அந்த அளவுக்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு இனிமேல் வந்து தாய்மொழி மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த வசதி இன்னும் மனித வாழ்க்கை எளிமையாக மாறுகிறது. அதான் காலங்கள் போக போக இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் மனித வாழ்க்கை எளிமையாக மாறுகிறது. அதுதான் இது நம்ம இன்னும் எளிதாக வாழ்கிறோம் அப்படின்னா அந்த எளிமையான வாழ்க்கையை நம்ம இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் தான் நாம் எளிதாக வாழ்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர, இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை இருக்குல்ல, அது எளிய வாழ்க்கையில் தான். அது வந்து நம்ம எளிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். காடுகளில், குடிசைகளில் நம்ம வந்து எளிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆடல், பாடல், வேட்டையாடுதல், உணவு தேடுதல், குடும்பம், கூட்டு குடும்பம்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயந்திர அறிவியல் உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ வந்து நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆரம்பிக்குது. அப்போ இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது தொடங்குது, தொழில்கள் ஆரம்பிக்குது. அப்போ மனித வாழ்க்கை கஷ்டமாக மாறிச்சு. இந்த உலகங்கள் கண்டுபிடிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது ஆரம்பமாகியது. அப்போ வந்து மனித வாழ்க்கை கடினமாக மாறியது. அதன் பிறகு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்த பிறகு மனித வாழ்க்கை இயந்திர அறிவியல் உலக மனித வாழ்க்கை என்பது எளிதாக மாறியது என்பது போன்ற ஒரு தோற்றம், அல்லது எளிதாக மாறியது. அப்புறம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் வந்து வாகனங்கள், இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே போக போக இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் மனித வாழ்க்கை எளிதாக மாறிக்கொண்டே வந்தது. அதில் முக்கியமாக அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ குறிப்பாக இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், இவர்களுக்கு அந்த அச்சுறுத்தல் இருந்தது. அந்நிய மொழிகளை, குறிப்பாக ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் மனித வாழ்க்கை எளிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய கண்டுபிடிப்புகள், மொழிபெயர்ப்பு துறையில் ஏற்பட்டுள்ள புதிய கண்டுபிடிப்புகள், ஒருத்தர் என்ன பேசினாலும், எந்த மொழியில் பேசினாலும் அதை மொழிபெயர்த்து தருகிற அந்த வசதி, சாதனம், அது வந்து இப்போ நிறைய நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து பல்வேறு நாட்டிலிருந்து வந்த தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க. அப்போது வந்து அங்கே வந்து ஒரு மீட்டிங் நடக்கும், அல்லது வந்து அங்கே அந்த உயரதிகாரிக்கு தெரிஞ்ச மொழி வந்து அவருக்கு கீழ் பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கு தெரியாது. அதனால் அந்த உயர் அதிகாரி வந்து தனக்கு கீழ் உள்ள தொழிலாளர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு இந்த தொழில்நுட்ப சாதனம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா உயர் அதிகாரிக்கு தெரிஞ்ச மொழி கீழ் வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு தெரியாது. தொழிலாளர்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருப்பார்கள், உயர் அதிகாரிகள் கூட வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருப்பார்கள். அதனால் இப்போ வந்து இவர்களுக்கிடையே ஒரு தொடர்பு கொள்வதற்கு ஒரு தொழில்நுட்ப சாதனம், அதாவது மொழிபெயர்ப்பு தொழில்நுட்ப சாதனம். அவர் எந்த மொழியில் பேசினாலும் அது அந்த தொழிலாளர்கள் எந்த தாய்மொழியில் அவர்களுக்கு தெரியுமோ, அதான் அவர்களுடைய தாய்மொழி எதுவோ அந்த மொழியில் அவர்களுக்கு மொழிபெயர்த்து தருகிற அளவுக்கு தொழில்நுட்ப சாதனம் வந்துவிட்டு அதுதான் இப்பொழுது எல்லா இடங்களிலுமே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜப்பான் கம்பெனிகள்லாம் இங்கே இருக்குது. ஜப்பானியர்களோட ஒரு வழக்கம் என்னன்னாக்கா, அவங்க தாய்மொழி தவிர பிற மொழியை வந்து பேசவே விருப்பப்பட மாட்டாங்க. தாய்மொழியில் மட்டும்தான் பேசுவார்கள். தாய்மொழி தெரிந்தவர்களோடு மட்டும்தான் பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். அந்நிய மொழி மோகம் அவர்களிடம் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு தாய்மொழி மீது பற்றுடையவர்கள், தாய்மொழி மோகம் உடையவர்கள். அந்நிய மொழி மீது அவர்களுக்கு ஒரு மோகமே இருக்காது. அந்நிய மொழியில் பேசுவதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி ஆரம்பித்து தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே உள்ள தமிழ் மொழி பேசுகிற தொழிலாளர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொழிபெயர்ப்பு சாதனம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அவர்கள் வந்து ஜப்பான் மொழியில் பேசுவாங்க, அவங்க நமக்கு தெரிந்த ஆங்கில மொழியில் அவர்கள் பேசவே மாட்டார்கள். அதனால் அவங்க ஜப்பான் மொழியில் பேசுவாங்க. அதை மொழிபெயர்த்து தருகிற அந்த மொழிபெயர்ப்பு சாதனம் வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து இங்குள்ள தொழிலாளர்களுக்கு தெரிவிக்கிறது. இவர்கள் தமிழ் மொழியில் பேசினாலே போதும், அதை மொழிபெயர்த்து ஜப்பானிய மொழியில் அவர்களுக்கு, அந்த ஜப்பானிய தொழிலாளர்களுக்கு மொழிபெயர்த்து கூறுகிறது. ஆக இந்த சாதனம் வந்து இப்படி உலகம் முழுக்க இந்த மாதிரியான மொழி சிக்கல்களை தீர்த்து வைக்கிற ஒரு சாதனமாக இது இருக்கிறது. இப்போ வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கணும், அதற்காக நேரம் செலவிடுவது, உழைப்பை செலவிடுவது, அந்த நடைமுறை
முற்றிலுமாக தடுக்கப்பட்டு இப்பொழுது மனித வாழ்க்கை இயந்திர அறிவியல் உலகில் இன்னும் எளிமையாக மாறுகிறது, இன்னும் எளிதாக மாறுகிறது. அதனால் இப்போ நீங்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்பது அர்த்தமில்லாதது. எதிர்கால இந்த தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தை பார்க்கும்போது அந்நிய மொழியில் தொழில்நுட்பத்துறையில் அந்த மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பத்துறையில் இந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் கூட நீங்கள் தாய்மொழியில் மட்டும் கல்வி கற்றால் போதுமானது. நீங்கள் அந்நிய மொழி ஆங்கிலம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நீங்கள் வாதிடுகிறீர்கள் அப்படின்னா கூட சரி, உங்கள் வாதத்தின்படி எடுத்துக்கொண்டால் கூட இப்போது உள்ள மொழிபெயர்ப்பு துறையில் ஏற்பட்டுள்ள அந்த முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஆங்கில மொழி கற்பதற்காக நேரத்தையும் உழைப்பையும் செலவிடுவது அது ஒரு வீணான முயற்சி, அர்த்தமில்லாத முயற்சி என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி இருந்தால் கூட என்னதான் தொழில்நுட்பத்துறையில் அந்த மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டால் கூட நம்மவர்கள் ஆங்கில மொழி மீது ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளாமல் விடமாட்டார்கள். அவர்களுக்கு மொழி தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னொரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை விட ஆங்கிலேயர்களாக மாறிவிட வேண்டும் என்கிற நோக்கம்தான் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறார்கள். உயர்ந்தவர்களாக மாறிவிட வேண்டும். ஏன்னா ஆங்கிலம் பேசுபவர்கள் உயர்ந்தவர்கள், வெள்ளை நிறத்தில் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இந்த மாதிரி இந்தியர்களின் இந்தியர்களிடம் இருக்குது, இந்திய மக்களிடம் இருக்கிறது. ஆங்கில மோகம், ஆங்கிலேயர்களாகிவிட வேண்டும், உயர்ந்தவர்களாகிவிட வேண்டும், வெள்ளை நிறத்தில் இருந்துவிட்டால் ஆங்கிலம் பேசிவிட்டால் உயர்ந்தவர் என்கிற தகுதியை பெற்றுவிடலாம், ஆங்கிலேய நாடுகளிலே போய் குடியேறிவிட வேண்டும், அமெரிக்காவிலேயே போய் குடியேறிவிட வேண்டும். இது அந்த மாதிரியான மோகம்தான். வெளிநாட்டில் போய் குடியேறிவிட வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடாது. அந்த மோகத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க ஆங்கிலம் கற்றுக்கிறாங்களே தவிர மற்றபடி எதிர்காலத்தில் தொழில் செய்யும்போது இந்த மாதிரி மொழி சிக்கல்களை தவிர்ப்பதற்காக ஆங்கில மொழி தெரிந்தால் நல்லா அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் அவங்க ஆங்கிலம் கற்றுக்கல. அவங்க உள்ளூரை அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னாக்கா இன்னொரு நாட்டுக்கு போய் குடியேற வேண்டும், அதாவது குறிப்பாக அமெரிக்காவில் போய் குடியேற வேண்டும், ஆங்கிலம் தெரிந்த ஆங்கிலம் பேசுகிற ஒரு நாட்டில் போய் குடியேற வேண்டும், அப்படி ஆங்கிலேயராக மாறிவிட வேண்டும். நமது அவரது தலைமுறையினர் அடுத்தடுத்து பிறக்கின்ற அவர் வழி தலைமுறையினராவது அவங்க குடும்பத்தில் பிற்பாடு பிறக்கின்ற குழந்தைகளாவது ஆங்கிலேயர்களாக மாறிவிட வேண்டும், ஆங்கிலேயர்களின் அடையாளங்களை தாங்கி வளர வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க. ஆங்கில மோகம் அப்படிப்பட்டது தான். அதனால் என்னதான் மொழிபெயர்ப்பு துறையில் எவ்வளோ தொழில்நுட்பம் ஏற்பட்டாலும் இங்குள்ளவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்குள்ளவர்கள் அதன் அடிப்படையாக ஆங்கிலம் கற்கிற அந்த முயற்சியை கைவிடவே மாட்டார்கள். இவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு அந்நிய மொழியை தெரிந்து கொள்வதால் எதிர்வருகிற தொழில் ரீதியாக ஏற்படுகிற சிக்கல்களை தவிர்க்கலாம் என்கிற நோக்கமெல்லாம் இவர்களுக்கு கிடையாது. ஆங்கிலேயராக ஆகிவிட வேண்டும், ஆங்கிலேயராகிவிட்டால் வெள்ளை நிறம் தங்களுடைய உடல் நிறம் வெள்ளையாக மாறும் காலப்போக்கில் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. உயர்ந்தவராகிவிடலாம், அது மாதிரி ஆங்கிலேய நாடுகளில் போய் குடியேற வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான் இவர்களின் அடிமனதில் ஆழ்மனதில் இருக்கிறது. அதுதான் இவர்கள் ஆங்கில வழி பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து கல்வி கற்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. தாய்மொழி மீது ஒரு வெறுப்பு, பற்று, தாய்மொழியை தாழ்வாக நினைப்பது, இது எல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் மொழிபெயர்ப்பு துறையில் என்னதான் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது இவர்கள் காதுகளில் விழுவதில்லை, அதை இவங்க விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா தங்களுடைய முயற்சியே அர்த்தமற்றதாக பிறருக்கு புரிய வைக்கிற இந்த மொழிபெயர்ப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை இவர்கள் விரும்பவே மாட்டார்கள். ஏன் தேவையே இல்லை, நாங்களே கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு துறையில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தை யார் பயன்படுத்துவாங்கனாக்கா ரொம்ப அதிகமாக நிறைய பேர் ஆங்கிலம் தெரியாமல் சிரமப்படுகிறவர்கள் அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது இந்தியாவில் கொஞ்சம் பேர் தான் நல்லா ஆங்கிலம் பேசுகிறவர்களாக இருக்கார்கள். ஆங்கிலத்தை கற்க வேண்டும், ஆங்கில மொழியை கற்க வேண்டும் என்கிற முயற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் தான். அப்போ நிறைய பேர் ஆங்கிலம் தெரியாதவர்களாக ஆங்கிலம் கற்க வேண்டும் என்கிற முயற்சியில் தோல்வி அடைந்தவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் என்பது மிகச்சிறந்த உதவியாக இருக்கும். அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை பரவலாக கொண்டு சென்று விடுவார்கள். அதன் மூலம் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி இந்தியாவில்
ஒரு அர்த்தமற்ற முயற்சி என்கிற கருத்து இனி வரும் காலங்களில் பரவும். தாய்மொழி தெரிந்து கொண்டாலே போதுமானது, இன்னொரு மொழி தெரியவில்லை, ஆங்கில மொழி தெரியவில்லை என்கிற கவலை தேவையில்லை, தேவையற்றது. ஆங்கிலம் கற்பதற்காக எடுக்கின்ற முயற்சியும் உழைப்பும் நேரமும் வீணானது. அதனால் அப்படிங்கிற கருத்து இனிவரும் காலங்களில் பரவும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதன் மூலம் ஆங்கில மோகம், ஆங்கில மொழி மீது உள்ள ஒரு வெறி எல்லாமே குறையும்.